சொல்லுங்கள் சிஸ்டர், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் சர்ச்லேருந்து வரேன். மரியம் அங்கே தான் வளர்ந்தா. சொல்லுங்கள். எப்பவும் டெய்லி ஃபோன் பண்ணுவா, இல்லைன்னா மெசேஜ். என்னவோ இந்த 4 நாளாக ஒரு தகவலும் இல்லை. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏஜென்சியை கேட்டேன், நீங்கள் அவள் சொல்லிக்காமல் கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. என் மரியம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம்னு வந்தேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார், அவள் நான் வளர்த்த பொண்ணு. என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். எல்லாத்துக்கும் மேலே மரியம் உங்கள் குழந்தைய பற்றி நிறைய சொல்லியிருக்கா. இப்படி நடுராத்திரியில் அவனை தனியை விட்டுட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஓ, ஸோ எங்களை சந்தேகப்படுறீங்களா? சார், நான் அப்படி சொல்லலை. டெஃபினட்டாக யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்து சொன்னீங்கன்னா. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வயசு பொண்ணு, எவனையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பா. இந்த காலத்தில் இது சகஜம் தானே. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு மரியத்தை பத்தி என்ன தெரியும்? அவ இங்க வந்ததே எங்க சர்ச்சு குழந்தைங்க ஒரு 2 வேளையாவது ஒழுங்கா சாப்பிடணும் தான்.